தமிழ்தோறும் இனிய தன்னுடைய இனிய வந்ததுன்னு சொன்னேன். குட் மார்னிங் சொல்லிட்டேன். தமிழ் பண்பாட்டு மொழி, பயன்பாட்டு மொழி. இப்போ நம்முடைய தமிழ்நாடு அரசு எந்த மொழியில இயங்குறோம்? நம்ம ஏதாவது ஒரு விண்ணப்பம் கொடுக்கறதுனா எதில் கொடுக்குறீங்க? தமிழ். அதுவும் இங்க தமிழ் வழி கல்வி தானே. அப்ப நம்ம தமிழ்ல தானே பேசணும். நேற்று நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் SSM லட்சுமி அம்மாள் பதின்ம பள்ளிக்கு சென்றிருந்தோம். இதே போல தமிழ்ச்சூழல் விருது வழங்கும் விழாவிற்கு அங்கே பள்ளி வளாகத்தில் ஆங்கிலம் மட்டுமே பேச வேண்டும் என்ற நியதி உண்டு. இருப்பினும் எங்களுடைய தொடர் முயற்சி மற்றும் அணுகுமுறை காரணமாக அந்த பள்ளியின் முதல்வர் திரு தணிகாச்சலம் ஐயா அவர்கள் இனி தமிழ் ஆசிரியர்கள் தமிழ் வகுப்பு எடுக்கும் போதும் பள்ளி வளாகத்திலும் மாணவர்களிடம் தமிழில் மட்டுமே பேச வேண்டும், உரையாட வேண்டும். எந்த ஒரு செயலை பற்றி கூறுவதாக இருந்தாலும், பாடத்தை பற்றி கூறுவதாக இருந்தாலும் இனி தமிழில் மட்டுமே பேச வேண்டும் என்று கூறியது எங்களுடைய கோரிக்கைக்கு செவிமடுத்தது. தமிழுக்கு கிடைத்த வெற்றியாகவே நாங்கள் கருதுகின்றோம். அதே போல இது தமிழ் வழி கல்வி கூடம். நீங்கள் தமிழில் பேச வேண்டும். நான் நிறைய மாணவ செல்வங்களை கவனிப்பதுண்டு. மே ஐ கமிங் சார் அப்படிங்கிறாங்க. நீங்க ஆங்கிலோ இந்தியனா இல்ல பிரிட்டிஷ்காரங்களா, உள்ள வரலாங்களா அப்படின்னு கேளுங்க. மரியாதை வார்த்தையை சேர்த்து அவர்கள் இவர்கள் வாங்க போங்கிற வார்த்தையை சேர்த்து உள்ள வரலாங்களா அப்படின்னு கேட்டு வரலாம். நாங்க அப்படிதான் படித்தோம். அதுக்குன்னு தமிழ் மட்டும் படிங்க அப்படின்னு நான் சொல்லல. எனக்கு தமிழ் தெரியும், மலையாளம் தெரியும், கன்னடம் தெரியும், சரளமா எழுத படிக்க பேச தெரியும். வெளிநாட்டில இருந்து யாராவது ஜவுளி தொழில்நுட்ப ரீதியா வந்தாங்கன்னா நான் தான் அவங்களோட ஆங்கிலத்தில் மணிக்கணக்கில் உரையாடி நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிறது உண்டு. அது தொழில் ரீதியா, வணிக ரீதியா தேவைப்படும் போது நான் ஆங்கிலத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றேன். ஆனால் நமது வீட்டிலும், நமது சுற்றத்திலும், நமது சமுதாயத்திலும் நாம் தமிழை மட்டுமே பேச வேண்டும். அதுவும் எளிய தமிழாக பேச வேண்டும். சரி, இசை அப்படின்னு அந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களா? மூணாவதா இருக்கீங்களா? நீங்க தான் அந்த பக்கத்தில் இருப்பாருங்க. உங்களதான் நீங்களே தான். இசைத்தல் என்ன? இசை இப்பதான் நீங்க சொல்லுங்க. இசைனா என்ன? சொல்றப்பா. சரி, இசைனா அந்த வார்த்தையை பத்தி எனக்கு தெரியும், பொருள் தெரியும் அப்படின்னு முதல்ல மூத்த மாணவர்கள் சொல்லலாம். யாராவது ஒருத்தவங்க கை தூக்குங்க. சரி, அவருக்கு ஒரு கரவலை கொடுங்க முதல்ல. சரியா சொன்னாரு. இன்னும் 2 பொருள் உண்டு இசை அப்படிங்கிறது. இசை அப்படின்னா வசப்படுத்துதல், கவர்ந்து இழுத்தல் அப்படின்னு ஒரு பொருள் உண்டு. இசைத்தல் அப்படின்னா இப்ப வாயில இருந்து வார்த்தை ஒரு பேச்சு வந்ததுன்னா பேசலாம் அப்படின்னு பொதுவான வார்த்தை. கோவினான் அப்படின்னா கூறுபடுத்தி வகைப்படுத்தி சொல்றது. அதாவது பாயிண்ட் பை பாயிண்ட் ரொம்ப தெளிவா அடிக்கி வக்கீல் மாதிரி பேசலாம்பா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அது இசைத்தல் அப்படின்னா ஒரு விஷயத்தை கோர்வைப்படுத்தி சுவாரஸ்யப்படுத்தி கூறுவது, அதுதான் இசைத்தல். இந்த மாதிரி தமிழ்ல ஒரு செயலுக்கு பன்முகத்தன்மையோட நிறைய பொருள் உண்டு. இப்போ டீ சாப்பிட்டியான்னு கேட்கிறாங்க. அந்த 2 வார்த்தையுமே தவறு. இப்போ இங்க கூட நீங்க காலையில ஒரு பயிற்சி யோகா மாதிரி ஒன்று சொன்னாங்க. அதை நாங்கள் ஒரு 15 வருடம் முன்பே மனவளக்கலை மன்றத்தில் எங்களுடைய கோரிக்கையை முன்வைத்தோம். வாழ்க வளமுடன் சொல்வது முற்றிலும் தவறானது. வளமுடன் அப்படின்னு ஒரு வார்த்தை இல்லை. தமிழ் ஆசிரியர் நீங்க தானே? அதுல என்ன தவறு யாராவது சொல்ல முடியுமா? ஏன்னா இனிமேல் அந்த வார்த்தையை சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி சபையில நான் நூற்றுக்கணக்கான பள்ளி கல்லூரிகள்ல நான் சொல்லிட்டு இருக்கேன். இலக்கண பிழையை தவிர்த்து சரியான பதத்தை நாம் பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக. 2 பிழை உண்டு. முதல்ல வாழ்க அப்படிங்கிற அந்த வார்த்தை விகுதியில வரணும், அதாவது இறுதியில வரணும். வளமுடன் அப்படின்னு ஒரு வார்த்தை தமிழ்ல கிடையாது. தயவு செய்து இனிமேல் அப்படி சொல்லாதீங்க. அப்ப என்னன்னு சொல்லணும்? வளம் கூட்டல் உடன் என்னது? வளம் கூட்டல் உடன் சேர்ந்தால் என்னன்னு வரணும்? அன்னைக்கு ஒரு அறிமுக வகுப்பு ஒரு 30 பசங்க இருந்தீங்கல்ல, அவங்க மட்டும் கை தூக்குங்க. 30 பேர் ஒரு 7 பேர் மட்டும் கை தூக்குறீங்க. அந்த சந்தோஷம் இல்லையா? சந்தோஷம் வரலையா? சேப்பார் பாப்பியா போட்டிக்கா? சரி, பரவாயில்ல. ஏன்னா அந்த பையன் தான் நிறைய கேள்வி கேட்டார், அதனால ஞாபகம். அதாவது வளம் கூட்டல் உடன் சேர்ந்தால் அத்து அப்படின்னு ஒரு சாரியை சேர்ந்து வரணும். சரிங்களா? அப்போ வளத்துடன் அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ அந்த வாக்கியம், அந்த 2 வார்த்தை கொண்ட வாக்கியம் எப்படி சொல்லணும்?
வளத்துடன் வாழ்க அப்படின்னு தான் சொல்லணும். வாழ்க வளமுடன் சொல்லாதீங்க. இனி நீங்களும் தயவு செய்து வாழ்க வளமுடன் சொல்லாது, வளத்துடன் வாழ்க அப்படின்னு மட்டும் சொல்லுங்க. சரி, தமிழ் சிந்தனை பேரவை இந்த மாதிரி இலக்கண பயிர் மட்டும்தான் பார்த்து சொல்றதா? இல்லை. தமிழ்நாடு அரசு பொது தேர்வில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் தமிழில் முதல் மதிப்பெண் பெறக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு தமிழ் சிந்தனை பேரவை தமிழ் சுடர் என்ற விருதும் கேடயமும் பதக்கமும் சான்றிதழும் சங்க இலக்கிய நூல் பரிசாக வழங்கி வருகின்றோம். அதற்காக நீங்க உங்க பள்ளிக்கூடத்தில் ஒரு 90 மதிப்பெண் 92 மதிப்பெண் வாங்கினா நாங்க தருவது கிடையாது. ஒன்று முழு மதிப்பெண் 100 விழுக்காடு வாங்கி இருக்க வேண்டும், இல்லை என்றால் 100க்கு 99 மதிப்பெண் வாங்கி இருக்க வேண்டும். அந்த வகையிலே நாமக்கல் மாவட்டம் பள்ளிபாளையம் அரசு ஆடவர் மேல்நிலைப் பள்ளியில் அருள் அரவிந்தன் என்ற மாணவ செல்வன் கடந்த 2025ஆம் ஆண்டு அரசு பொதுத் தேர்வில் 199 மதிப்பெண் பெற்று சாதித்திருக்கின்றார். அவருக்கு நீங்கள் கரவொலி எழுத்து அவரை பெருமை படித்துள்ள வேண்டியது. அந்த மாணவன் தற்போது கல்லூரியில் குறிப்பாக கோவையில் படித்துக் கொண்டிருப்பதால் வர இயலவில்லை. இருப்பினும் அவர் சார்பாக அவருடைய பெற்றோர் கீழ் ஐயா வந்திருக்காங்க. மீண்டும் ஒரு முறை ஐயாவிற்கு அதாவது கிட்டத்தட்ட ஒரு 800 பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா ஒரே ஒரு மாணவன் முதல்வன் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் அடுத்த முறை இந்த இடத்துல எத்தனை பேர் நான் இங்க வந்து அந்த விருது வாங்குவேங்கிறவங்க கை உயர்த்துங்க. நீங்க எங்க அடுத்த வருடம் வர போறீங்க? இப்ப 12ஆம் வகுப்பு 10ஆம் இத்தனை பேர் 100 வாங்கிடுவீங்களா? தமிழில் 100 மதிப்பெண். இப்ப அடுத்து நாங்க ஒரு கதை ஒரு போட்டி வைப்போம், பேச்சு போட்டி கட்டுரை போட்டி. அப்ப உங்களோட கட்டுரை போட்டியை நான் தான் திருத்துவேன், இந்த தமிழ் ஆசிரியர் இல்ல. சந்தி பிழை என்ன, வாக்கிய பிழை என்ன, கட்டளை வாக்கியமா வினா வாக்கியமா, இந்த மாதிரி எல்லாம் நாங்க கூர்ந்து கவனிச்சுதான் நாங்க கட்டுரை போட்டியில யார் வெற்றி பெற்றாருங்கிறதையும் தீர்மானிப்போம். அதே மாதிரிதான் பேச்சுலயும். வாழ்த்துக்கள். ஆமா, வாழ்த்துக்கள் சரியா வாழ்த்துக்கள் சரியா? நீங்க சொல்லுங்க. வாழ்த்து இந்த பக்கம் யாரா ஒருத்தர் நீங்க சொல்லுங்க. அதை பன்மைப்படுத்தி சொல்லுங்க. விரைவாக நேரம் போகுது. சரி, நானே சொல்லுறேன். இந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு இக்கு சேர்த்து தயவு செய்து சொல்லாதீர்கள். கல் விகிரியின் முன்பாக இக்கு மெய்யெழுத்து வராது, வரக்கூடாது. வாழ்த்துகள் அப்படிதான் சொல்லணும். வாழ்த்துக்கள் அப்படி தயவு செய்து சொல்லாதீங்க. போதும். இன்னைக்கு ஒரு 2 விஷயம் எது சொல்லக்கூடாது, எப்படி சொல்லக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க. என்ன அந்த 2 விஷயம் சொல்ல? இன்னைக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லணும், வாழ்த்துக்கள்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன்? வாங்க. உங்க பேர் என்ன? ஜோயல். ஜோயலுக்கு ஒரு கரவொலி கொடுங்க. சரி, நேரமின்மை காரணமாக விரைந்து இந்த நிகழ்வை நிறைவு செய்ய வேண்டும். இந்த பள்ளியில் படித்து தமிழில் முதல் மதிப்பெண் பெற்ற அருள் அரவிந்தன் அவர்களுக்கு தமிழ் சிந்தனை பேரவையின் நிர்வாகியும் சமூக ஆர்வலருமான பள்ளிபாளையம் நாகராஜன் ஐயா அவர்கள் கேடயம், பதக்கம், சான்றிதழ், நூல் எல்லா பொருளையும் தந்தைக்கு கொடுத்து சிறப்பிக்கின்றார். சங்க இலக்கிய நூல் நிறைய இருக்கு. இது வந்து நான்மணி கடிகை. நீங்கெல்லாம் திருக்குறள் மட்டும் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க, ஒரு சிலர் நாலடியார் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. சங்க இலக்கிய நூல்ல அகத்திணை நூல், புறத்திணை நூல் உண்டு. உங்களுக்கே தெரியும். அகத்திணை அப்படின்னா தனிமனித அந்தரங்க வாழ்க்கையை பற்றி பேசக்கூடிய விஷயம். தலைவன் தலைவி
கூடல் இது போன்ற விஷயங்கள் உள்ளடக்கியது. ஆனால் நாங்கள் புறத்திணை நூல் மட்டுமே மாணவ செல்வங்களுக்கு வழங்கி வருகின்றோம். அந்த வகையிலே நான்மணிக்கடிகை என்ற இந்த நூலை இந்த வருடத்தில் இந்த கல்வியாண்டில் அனைத்து தமிழ்ச்சூழ இதுவரைக்கும் 72 நேற்று வரை எண்ணிக்கை, இன்னைக்கு 73. இந்த வருடத்தில் 73 மாணவ செல்வங்களுக்கு தமிழ் சிந்தனை பேரவை தமிழ்ச்சூழல் விருது வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். அடுத்த வாரம் பள்ளிப்பாளையம் கிருஷ்ணவேணி மகளிர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 4 மாணவியருக்கு தமிழ்ச்சூழல் விருது வழங்கி சிறப்பிக்க இருக்கின்றோம். இது 100 எண்ணிக்கையை சென்றடையும் என்று கருதுகிறோம். அடுத்த வருடம் 200ஆக வர வேண்டும். இங்கிருந்து 10 மாணவ செல்வங்களாவது வந்து இந்த இது போன்ற விருதை நீங்கள் வாங்கிட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு மாணவன் சாதிக்க தானாக சாதிக்க முடியாது. அந்த மாணவனுக்கு சரியான விதத்துல பாடத்தை கற்பித்து வழிகாட்டிய ஆசிரியருக்கும் அந்த பெருமை சேரும் சாரும். அந்த வகையிலே உங்கள் பள்ளியின் தமிழ் ஆசிரியர் திருமதி கொடியரசி அம்மா அவர்களுக்கும் உங்கள் அனைவரையும் சரியாக வழி நடத்தி ஊக்குவித்துக் கொண்டிருக்கக்கூடிய, இந்த ஊக்குவித்து அப்படின்னா சில பேர் இருப்பீங்க நகைச்சுவையான ஆளுங்க, எந்த ஊக்க இவர் போய் வித்தாரு அப்படின்னு கேக்குது. இது இன்னைக்கு நேரத்தில் நாங்க உங்க இடத்துல அப்படி மாணவராக இருக்கும் போதே நான் இந்த ஊக்க வித்தேன், நீ இந்த ஊக்க வித்தியா அப்படின்னு. இது ஆங்கிலத்துல சொல்றேன், என்கரேஜ் நாட் எ பின். அப்போ உங்களை ஊக்கப்படுத்தி ஒரு திருக்குறள் இருக்கு, தெய்வத்தான் ஆகாதனும் முயற்சித்தன் மெய்வருத்தன் கூலிதனம். நீ சாமியே கும்பிட்டு இருக்கிறத விட ஒன்னை நம்பி நீ முயற்சி எடுத்தால் வெற்றி பெறலாம் அப்படிங்கறது அதோட ஒரு சாரம். அதனால படிக்கிறதுங்கிறது உங்க கையில தான் இருக்கு. நீங்க எவ்வளவு சிறப்பா படிக்கிறீங்களோ அதுக்கேற்ற சிறந்த மதிப்பெண்கள் பெற முடியும். அந்த வகையிலே உங்களுடைய தலைமை ஆசிரியர் உயர்தலை உமா மகேஸ்வரன் ஐயா அவர்களுக்கும் தமிழ் ஆசிரியர் திருமதி கொடியரசி அம்மா அவர்களுக்கும் தமிழ் சிந்தனை பேரவை சார்பாக பொன்னாடை போர்த்தி சிறப்பிக்கின்றோம்.